கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். என்னதான் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் துன்பங்கள் நம்மை துரத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. நம் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே நம் துன்பங்களை நம்மிடமிருந்து நீக்கும் ஆற்றல் கொண்டவர். ஆனால் அத்தகைய ஆற்றல் உடையவரின் துணையை நாம் நாளும் தேடுகிறோமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நம் வாழ்வில் நிகழும் துன்பங்கள் அனைத்தும் நம் வாழ்வை புடமிட்டு பார்க்க உதவும் கருவியாக பார்க்க பழகினால் மட்டுமே நம் வாழ்வு நலமானதாக வளமானதாக அமையும் என்பதை புரிந்து கொள்வோம். நீங்கள் தற்பொழுது கொண்டுள்ள அறிவும் ஞானமும், நீங்கள் சந்தித்த பின்னடைவுகள், இழைத்த தவறுகள், பொறுத்து கொண்ட வேதனைகள் ஆகியவை இல்லாமல் பெற்றிருக்க முடியாது. என்றும் நீங்கள் உணர வேண்டியது, வேதனை ஒரு ஆசான், தோல்வி என்பது வெற்றிக்கான ராஜபாட்டை என்கிறார் ராபின் சர்மா. எனவே நாம் சந்திக்கும் துன்பங்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டும் ஆசான்களாக மாறட்டும். அதுவே நம்மை நல்வழியில் வழிநடத்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நமக்கு ஏற்படும் துன்பத்தை நாம் ஆசீர்வாதமாக பார்க்க நம்மை பயிற்றுவிப்போம். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்ற தீர்மானம் செய்வோம். காயங்களை கொண்டு ஞான விளக்கேற்ற சபதம் செய்திடுவோம். எல்லோரின் இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசப்படுகிறது. துன்பத்தை நோக்கிய நமது பார்வையும் அதை வெளிப்படுத்தும் விதமும் அப்படிப்பட்டதுதான் என்பதை நம் மனதில் இருத்துவோம். வெற்றிக்கு அடித்தளம் துன்பங்கள் தான். வெற்றி பெற நினைப்பவர்கள் தோல்வியை தாங்கும் துணிவு பெற்றிருக்க வேண்டும். தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. சோதனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் உள்ளுக்குள் இருக்கும் சக்தி வெளிப்படுகிறது. அப்போதுதான் சாதனை பிறக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள பழகுவோம். அதுவே நம்மை உயர்த்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்.